ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெதுவடை தான் பார்க்க போகிறோம். உளுந்து வச்சு கிடையாதுங்க, மிஞ்சிய சாதத்தை வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மிஞ்சிய சாதம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதில் சாதம் மட்டும் கிடையாது, பழைய சாதமாக இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க, புளிச்ச தயிர் வேண்டாம். இப்போ இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க கெட்டித்தன்மை. தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்கும், ஒட்டிக்கும் அப்படியே பாத்திரத்தில். அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். நீங்கள் உடச்சி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், ஜீரகம் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை 1 கையளவு வந்து அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணுன்னா கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா மைதா மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்க மாட்டேன் சாதத்தில், அதனால் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையை வந்து நம்ம தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க, 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சாயந்தரம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சட்டன் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சுவையான இந்த முறுமுறுப்பான வடையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.